கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஜான் ஸ்கேடர். இவருடைய காலம் 1793 முதல் 1855 வரை. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி இலங்கை மற்றும் இந்தியா. ஒரு சுவிசேஷ துண்டு பிரதி ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உலகத்தின் பல பாகங்களிலும் பலர் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் இந்த சுவிசேஷ துண்டு பிரதிகளே. ஒரு நாள் ஜான் ஸ்கேடர் ஒருவரை பார்ப்பதற்காக காத்திருந்தார். அப்பொழுதுதான் அவர் கண்களில் பட்டது அந்த சுவிசேஷ காகிதம். அதில் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது: உலகத்தின் மனம் திரும்புதல். கண்டதும் எடுத்தார், படித்தார், மனதை கொடுத்தார், கிறிஸ்துவை தன் வாழ்வில் ஏற்றுக்கொண்டார். அதுவே ஒரு மகத்தான எழுப்புதல் இந்திய தேசத்தில் உருவாக காரணமானது. ஆம், ஜான் ஸ்கேடர் தன்னை ஒரு ஊழியனாக, மருத்துவ மிஷனரியாக தன்னை அர்ப்பணித்தார். 1819 ஆண்டு இலங்கை சென்ற இவர் முதல் மருத்துவ மிஷனரியாக தன் பணியை ஆரம்பித்தார். பின்னர் அங்கிருந்து இந்தியாவிற்கு பயணமானார். சுமார் 36 வருடங்கள் இந்தியாவிலே தன் பணியை செய்தார். இந்தியாவில் மாபெரும் மருத்துவ புரட்சி இவரால் உருவானது. தனது 7 குமாரர்களையும் 2 குமாரத்திகளையும் மிஷனரி பணிக்கு அர்ப்பணித்தார். இவர் குடும்பத்திலிருந்து 43 நபர்களும் கிறிஸ்துவ பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களே. இவரது வாழ்வால் சுமார் 1100 வருடங்கள் நடைபெறும் மிஷனரி பணி சிறப்புடன் இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஜான் ஸ்கேடரின் பேர குழந்தையே டாக்டர் ஐடா ஸ்கேடர் என்பவராவார். இவர் மூலம் சிஎம்சி மருத்துவமனை வேலூரில் உருவாக்கப்பட்டது. இது சரித்திரத்திலே மிகப்பெரிய சான்றாகும். ஜான் ஸ்கேடரின் அர்ப்பணிப்பும் கிறிஸ்துவின் மேல் உள்ள பற்றும் இந்திய சமுதாயத்தில் உள்ள நலிந்தவர்களின் வாழ்வை தலைக்குச் செய்தது. சரீர சுகம் மட்டுமல்லாமல் ஆத்மீக சுகத்தையும் அனுதினமும் பெறச் செய்தார். மக்களின் ஆன்மீக வாழ்வு வளர்ந்து, சமுதாயத்தின் சீர்கேடுகள் மறைந்து, ஏழை எளியவன் நண்பராக, கிறிஸ்துவின் தொண்டராக தன் பணியை நிறைவு செய்தார் ஜான் ஸ்கேடர். ஒரு சுவிசேஷ துண்டு பிரதியானது பல்லாயிரக்கணக்கானோர் ரட்சிப்பின் பாதையிலே கடந்து வருவதற்கு காரணமாக இருந்ததென்றால் நீங்களும் இதை போன்ற பணியை செய்யலாம் அல்லவா? அன்பானவர்களே, வேதாகம பிரதிகளை வழங்குவதில் உங்கள் பங்கு என்ன? மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் காரியங்களை செய்கிறவன் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பான். ஆம் அன்பானவர்களே, இந்த ஜான் ஸ்கேடர் ஒரு துண்டு பிரதியில் எழுதப்பட்ட உலகத்தின் மனம் திரும்புதல் என்கிற வார்த்தையை கண்டு எடுத்த பொழுது அதில் எழுதப்பட்ட கர்த்தருடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவான சத்தியத்தை அவர் அறிந்து அதை ஏற்றுக்கொண்டார். அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் கிரியை செய்தது. அதன் மூலமாக தன்னை ஒரு மிஷனரியாக அர்ப்பணித்தார். பாருங்கள், 1100 வருடங்கள் தொடர்ந்து இன்றும் அந்த குடும்பம் இந்த மிஷனரி பணியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றது. விசேஷமாக தமிழ்நாட்டில் இருக்கிற சிஎம்சி மருத்துவமனை வேலூரில் இருக்கின்ற அந்த மருத்துவமனை உருவாவதற்கு இவருடைய பேர குழந்தை டாக்டர் ஐடா ஸ்கேடர் என்பவர்தான் காரணமாக இருந்திருக்கிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய காரியம்! ஆம், இன்று நம்முடைய கரங்களில் கிறிஸ்துவின் வார்த்தைகளை, சத்தியத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு அநேக நவீன முறைகள் நம் கரங்களில் இருக்கின்றது. இவைகளை நாம் பயன்படுத்தி அனுதின வாழ்வில் கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு எடுத்துச் செல்வோம். ஆம், விசுவாசத்தோடு இந்த காரியத்தை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் அதன் மூலமாக ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆதாயம் செய்வார்.
அது மாத்திரமல்ல, அவர்களை கொண்டு இந்த ஜான் ஸ்கேடர் போல பெரிய காரியங்களை செய்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நாமும் இன்று முதல் இயேசுவின் சுவிசேஷ பணிக்காக துண்டு பிரதி கொடுப்பதிலும், இல்லை என்றால் நவீன விஞ்ஞான வளர்ச்சி வளர்ந்திருக்க காலங்களிலே அவைகளை பயன்படுத்தியோ எப்படியாகிலும் கிறிஸ்துவின் அன்பை இந்த உலகுக்கு அறிவிப்போம். அநேகரை கிறிஸ்துவின் அன்பை வழி நடத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம், புலம்பல் 3ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.